இன்னைக்கு பண்ண போற ஹேர் டை பாத்தீங்கன்னா சத்குருவின் உமையால் பாட்டி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஆர்டிகல் பக்கத்துல இந்த ஹேர் டை பத்தி சொல்லியிருந்தாங்கங்க. அந்த ஹேர் டைய நானும் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன். சான்ஸே இல்லைங்க. செம்ம சூப்பரா நல்ல கருகருன்னு முடியாச்சு. அதே மாதிரி நல்ல முடி வந்து பளபளன்னு அடர்த்தியா வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. 5 வாட்டி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருமையா மாற ஆரம்பிக்குங்க. இத வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு முக்கியமான பொருள் சேர்ப்போம். அந்த பொருள் தான் நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கும் நம்மளுடைய முடி வந்து நல்லா பளபள இருக்கிறதுக்கும் காரணமா இருக்குங்க. இந்த ஹேர் டை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பொருள் எடுத்திருக்கோம் அப்படின்னா முட்டைங்க. இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த முட்டையோட வெள்ளைக்கருவுல இருக்கிற பயன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முடியை வந்து நல்லா நரிஷ் பண்ணி ஹேர் குரோத்தை ஜாஸ்தி பண்ணும். நம்மளுடைய முடியை வந்து நல்லா வந்து பாதுகாக்கும். இப்ப நம்ம இதோட மருதாணி சேர்க்க போறோம். மருதாணியை சேர்த்தா சில பேர் வந்து எனக்கு ஹேர் ட்ரை ஆகுது அப்படிங்கிறவங்க மருதாணியோட இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்து நம்ம வந்து ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணும்போது முடி வந்து ட்ரை ஆகாது. முடி அப்படியே நல்லா ஷைனிங்கா ஆகும். அடுத்து வந்து இதோட நம்ம தயிர் சேர்க்க போறோம். கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கிற தயிர், அது ரொம்பவும் புளிக்க வேண்டாம். முதல் நாள் ஊத்தின தயிர் அது வந்து இருந்தா எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இதோட நம்ம சேர்க்க போற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் பொடி, அடுத்து எலுமிச்சம்பழம். இதுல பாதி எலுமிச்சம்பழம் போட்டா போதும் என்னுடைய ஹேருக்கு. உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப அடர்த்தியா நீளமா இருந்துச்சுன்னா ஃபுல் எலுமிச்சம்பழத்தையும் நீங்க போட்டுக்கலாம். அடுத்து வந்து காஃபி பவுடர் எடுத்துக்கலாம். முக்கியமான பொருள் வந்து பாத்தீங்கன்னா மருதாணி. அடுத்து வந்து தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு நம்ம ஊத்திக்கலாம். நான் ஊத்தும் போது எவ்வளோன்றத சொல்றேன். அடுத்து அது வந்து பாத்தீங்கன்னா டீ டிகாஷன். வெதுவெதுன்னு நம்ம டீ டிகாஷனே எடுத்துக்கணும். இப்ப நம்ம எப்படி வந்து ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதுல 2 டீஸ்பூன் அளவு நான் மருதாணி பொடி எடுத்துக்கிறேன். அப்புறம் வேணும்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். மருதாணி பொடி வந்து 2 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா நீங்க நெல்லிக்காய் பொடியை 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மறுபடியும் மருதாணியை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா, அதாவது ஜாஸ்தி பண்ணீங்கன்னா இன்னுமே நெல்லிக்காய் பொடியையும் நீங்க சேர்த்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காஃபி பொடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து காஃபி தூள் எடுத்துக்கோங்க. காஃபி தூளை சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேரோட கலரை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது கருமையான கலரை வந்து நல்லா வந்து காமிக்கும். அடுத்து வந்து இந்த முட்டையை சேர்க்க போறோம். முட்டையை சேர்க்கும் போது இதுல இருக்கிற வெள்ளைக்கருவை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஜார்னி மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டா இது பண்ணி விட்டுருங்க. பாருங்க, இது வெள்ளைக்கரு மட்டும் விழுகும், மஞ்சக்கரு விழுவாது. இதை வந்து நம்ம ஆம்லேட் போட வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிறத. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்துல நம்ம பாதி எலுமிச்சம்பழத்தை எடுத்து புழிஞ்சுக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழத்துல பாதி எலுமிச்சம்பழத்தை வடிகட்டி வச்சு புழிஞ்சுக்கோங்க. கொட்டையெல்லாம் போட்டுறாதீங்க. இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேருக்கு இந்த குவான்டிட்டி போதுமா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து வெதுவெதுன்னு இருக்கிற டீ டிகாஷனை நம்ம சேர்க்க போறோம். வெதுவெதுன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கன்சிஸ்டன்சி பாருங்க, கரெக்டா இருக்கு. உங்களுக்கு இந்த ஹேர் டை போதும் உங்க ஹேருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னும் 2 டீஸ்பூன் மருதாணி பொடி, 1 டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பொடி, 2ஐயும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமா தயிரை நான் சேர்த்துறேன். அவ்வளவுதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கட்டிலாம் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சிடணும். முட்டை போட்டுக்கிறதுனால ஸ்மெல் வருமா அப்படின்னு கேட்டீங்க, கண்டிப்பா வராது. இதுல நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம், தயிர் சேர்த்துருக்கோம், பொடிகள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட ஆக்டிவேட் ஆகும்போது
உங்களுக்கு வந்து ஸ்மெல்லாம் வராது. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது நல்லா வந்து பாத்திரத்தில் படணும். இந்த இரும்பு பாத்திரத்தில் கண்டிப்பாக படணும். இந்த ஹேர் டையை கண்டிப்பாக இரும்பு பாத்திரத்தில் தாங்க செய்யணும். இந்த ஹேர் டையை நீங்கள் ஒரு வாட்டி செய்து அப்ளை பண்ணால் பத்தாது. ரெகுலராக இதை அப்ளை பண்ணணும். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது நாள் நைட்டே இதை நீங்கள் செய்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது அப்படியே ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். மூடி வச்சிடலாம். காத்து போகாம மூடி வைக்கணுங்க, அது ரொம்ப முக்கியம். நம்ம இந்த இரும்பு கடாயில இந்த ஹேர் டை ஆக்டிவேட் ஆகும்போது காத்து இருக்கக்கூடாது. நல்லா வந்து வெயிட் ஏதாவது மேல வச்சிருங்க. வெயிட் மேல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தட்டு மேல எழும்பி வராது. இல்லை ஏர் டைட்டா ஏதாவது உங்களுக்கு மூடி இருந்துச்சுன்னா அதே கூட நீங்க போட்டு வச்சிடலாம். இப்போ ஓவர் நைட் ஆகட்டும். அதுக்கப்புறமா மார்னிங் எந்திரிச்சு எப்படி ஹேர் டை அப்ளை பண்றது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ஹேர் டை பாருங்க, சான்ஸே இல்லைங்க. என்ன கலர்ல நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க, எவ்வளவு சாஃப்டா. நமக்கு முட்டை போட்டிருக்கோம், ஆனா இதுல வந்து அயன் வாசனை தான் அடிக்குது. உங்களுக்கு முட்டை வாசனை எல்லாம் வரவே இல்லைங்க. இங்க பாருங்க, செம்மையா இருக்கு பாருங்க ஹேர் டை. அயன் ஃபுல்லா நம்ம வந்து இதுல அப்ளை பண்ணி வச்சிருக்கிறதுனால, கடாய் ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சோம், அதனால அயன் ஃபுல்லாவே நம்மளுடைய ஹேர் டைல இருந்து நல்லா வந்து பிடிச்சிருக்கு பாருங்க. நல்லா வந்து இதுல முட்டை சேர்த்துருக்கிறதுனால இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுல வந்து எண்ணெய் நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால நம்மளுக்கு வந்து இந்த நல்லா வந்து ஒரு முடிக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சில பேர் வந்து ஹென்னாலாம் போட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா வறட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு இந்த ஹேர் பேக் டை வந்து ரொம்ப செம்மையா கை கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை நம்ம வந்து ஹேர்ல டெய்லி அப்ளை பண்ணணும்னு அவசியம் எல்லாம் கிடையாதுங்க. இதை வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க. நீங்க ஹேர் வாஷ் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணி ஹேர் டை இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்க அப்ளை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு புதுசா வரக்கூடிய முடிகள் கூட நல்லா கருகருன்னு வர ஆரம்பிச்சிடும். இளநரை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்க ரெகுலரா செஞ்சு கொடுங்க. நம்ம முடிதான் வந்து வேஸ்டா போயிடுச்சு, நம்மளுடைய குழந்தைங்க முடிகளாவது நல்லா இருக்கட்டும். பாருங்க எவ்வளோ ஷைனிங்கா இருக்கு. முட்டை சேர்த்துருக்கிறதுனால இந்த ஷைனிங் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து நம்மளுடைய ஹேர்ல வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு செம்மையா ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹேரையை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கமெண்ட்ல சொல்லுங்க ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்னதா ஒரு லைக் கூட பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.